வெல்கம் டு 2K Moms Kitchen. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ரொம்பவே கிட்ட வந்துருச்சு. ஒரு வயசுக்கு மேலே பட்டாசு வெடிக்கிறதுலாம் விட்டாச்சு. இப்போ தாயாகவும் மாறியாச்சு. ஸோ முறுக்கு செய்கிறது எப்படி, இதுக்கு மேலே இதை தான் நம்ம கற்றுக்கணும். ஸோ இந்த 4 இயர்ஸ் மேரேஜ் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த குழந்தை குட்டியை வச்சுட்டு இந்த ஒரு 3 வருஷம் நம்மளால் செய்ய முடியல. இப்போ செஞ்சு தான் ஆகணும், நம்ம செஞ்சால் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுத்தர முடியும் அப்படின்ட்டு ரெடி பண்ணது தான். இது என்ன மாவுலாம் அரைச்சோம், எந்த அளவு அப்படின்றதுல ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, தேவையான அளவு உப்பு, இந்த செசமி சீட்ஸ் 100 கிராம் இந்த கருப்பு எள்ளு சேர்த்துட்டு, டால்டாவை ஒரு 200 கிராம்ஸ் மெல்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிருங்க. பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். எந்த ஒரு இதுவுமே இல்லை, சப்பை மேட்டர் சால்ட் வாட்டர், அவ்வளவு ஈஸி தான். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி இவ்வளோதான் இதுக்கான இது. நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு நாங்கள் ஒரு 5 தட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். சிலர் அப்படியே எண்ணெயிலே புழிஞ்சு விடுவாங்க. கீழே வச்சு பண்ணால் பரவாயில்ல, நம்ம வீட்டில் பாப்பாங்களாம் இருக்கிறதுனால அப்படியே கவுண்டர் டாப்லேயே வச்சு பண்ணுறனால நாங்கள் தட்டில் தான் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு தட்டை எடுத்துகிட்டு அழகாக எண்ணெயெல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு முறுக்கை புழிஞ்சு முன்னாடியே எடுத்து வச்சுக்குவோம்ல, அதுக்கான குழலில் இந்த மாவை எடுத்து அழகாக உள்ளே போட்டுட்டு ஒவ்வொரு தட்டை இந்த மாதிரி அழகாக புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஏன் எண்ணெய் தடவணும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், ஒட்டாமல் அழகாக வந்துடும். இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே எண்ணெயை காய வச்சுருங்க. எண்ணெய் காந்துருச்சா அப்படின்னு கையெல்லாம் விட்டுறாதீங்க, கொஞ்சமாக உள்ளே விட்டு பாருங்கள். ஓகே காந்துருச்சு அப்படின்னா அந்த மாவுலே தெரியும். அடுத்தடுத்து முறுக்கு எடுத்து ஒவ்வொன்றா உள்ளே போட்டுடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, எல்லா பலகாரமே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகும். இல்லை சீக்கிரத்துலேயே நமுத்து போயிடும், வச்சுக்கணும் ஆயிடும்ல, அந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறதுனால நிறைய நாளுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த பார்த்தீங்களா, நல்லா அழகாக ஒயிட் கலரில் முறுக்கு ரெடியாகி வந்துட்டு இருக்குது. ரெடியாகி வந்ததும் அழகாக ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நாங்கள் ஒரு பெரிய ட்ரம்மில் கீழே பேப்பர் விரிச்சிட்டு அதுக்கு மேலே ஒவ்வொன்றா எடுத்து அடுக்கி டைட்டாக மூடி வச்சாச்சு. நீங்கள் பெரிய பிளாஸ்டிக் கவர் இருந்ததுன்னா அது உள்ளே எடுத்து வச்சுருங்க. நாங்கள் ஊருக்கு போகும்போது பிளாஸ்டிக் கவரில் அழகாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கோம். என்னென்ன பலகாரம் பண்ணேன்னு சார்ட்ஸில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.